அந்த காலத்துல 2 குடத்தை எடுத்து தண்ணி எடுத்துட்டு வந்தது, தலையில சும்மாடி கூட்டி வச்சு எடுத்துட்டு வர்றது, பழங்கிழங்கு சுட்டு சாப்பிடுறது, கம்மங்கஞ்சி குடிக்கிறது, புல்லு இடிக்கிறது. பாப்பாக்கு அழுகாப்புல ரொம்ப நாங்கெல்லாம் அப்படி பழங்கா அக்காலாம் பழங்கா பறக்கி அப்பா கிழங்கு குடிச்சிருவாங்க. அப்புறம் ஒரு விஷயம்லாம் அந்த பாப்பாக்கு ஞாபகம் இருக்கும். அந்த பொங்கல் சாமி சொல்லுவாங்க, ரகசியமா ஆம்பளை தெரியாம பழக்கி சாமியமா தெரியுமா. எங்க அத்தை அந்த பழைய அத்தை மாதிரி எல்லாரும் இருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இளைய பாட்டை விட்டெல்லாம் வந்து இன்னும் அந்த தீபம் எடுத்துட்டு ஒரு அந்த ருசி வரல. சும்மாதான் வச்சிருக்காங்க சூழலின ஒரு தக்காளி வத்தல் போட்டது. ஆனா அந்த ருசி இன்னைக்கு வரைக்கும் எங்கேயும் நான் சாப்பிடல. அப்படி நிறைய சொல்லிட்டே இருக்கலாம், சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி கனத்த நல்ல விஷயங்கள்லாம் மனசுல இருக்கு. அதை பற்றி நான் கொஞ்சம் பேர் நீங்க யார் வேணா எவ்வளவுனா சொல்லலாம், உங்க விருப்பம். நீங்க வந்து சொல்லலாம். இதுல வந்து கொஞ்சம் வயசான ஆட்களுக்கு ஒரு 3 கொடுத்து அம்மா இருக்கீங்களா, அண்ணம்மாள் சுடலையா ஆசிரியர் மனைவி முத்துநாடா தேசியமா அவங்க மருமக்காக நன்னடை நேர்கொண்ட பாதையும் அஞ்சாத நெறிகளும் பிறந்த ஞான செருக்கும் இருப்பதால் சென்னை மாத திறமுவதில்லையாம் என்ற பாரதியின் வழியில் நம்மை எல்லாரையும் ஒன்றாக சென்னை மாதர்களாக இணைத்து இந்த நிகழ்ச்சி வரலாற்றாக இணைத்து கூட்டி சேர்த்திருக்கிறது. திருமதி வெள்ளச்சி என்றாலே ஒரு மகிழ்ச்சி, திருமதி வெள்ளச்சி என்றாலே ஒரு அன்பு இழந்த ஆசைகள் கொண்ட ஒரு வாழ்க்கையவதி. திருமதி வெள்ளச்சி என்றாலே நாம் அப்படி ஒரு பேரும் புகழும் கேள்விப்பட்டதே இல்லை. வரலாற்றிலே நிறைய அரசியல் எல்லாம் பற்றி படிச்சிருப்போம். ஆனால் சாதாரண ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவி வெள்ளச்சி என்று இன்சேல் போடுற அளவுக்கு உயர்ந்து நேர்மை பெற்று சிறப்பித்து வருகிறார்கள் என்றால் அது நம்முடைய பெருமையை தவிர ஒன்றுமில்லை. நாம் மகிழ்வோம், கொண்டாடுவோம், ஆண்டுக்கு ஒரு முறையாவது இணைவோம் என்று வாழ்த்தி வளம் சிறக்க எல்லாரும் எல்லா நலனும் பெற்று வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து யாராவது பேசுங்கப்பா. என்ன பார்த்து பொண்ணு பார்க்க வரும்போது எங்க ஒளிஞ்சிக்கன்னு சொல்லுங்க. கடற்கரை எங்க ஓடி போயாச்சு. பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, ஆள் அப்ஸ்காண்டு. கேளுங்க. என்னெல்லாம் போடுவாங்க தெரியுமா? வந்து தட்டி போடுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சோம், பாடு வச்சோம், காய்கறி அப்படி பாடு வச்சு உழைச்சோம், நல்லா படித்தோம். எல்லாத்தோடையும் எங்கள் ஒற்றுமையாக நல்லா இருந்தால் இந்த குடும்பமே தனி சிறப்பாக குடும்பம். நல்லா இருந்தால் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கும். அறிவியல் மாதோட ஒருவரோட உடனே நல்லா ஒற்றுமையாக இருப்பாங்க. ஒற்றுமையாக இருப்பாங்க.
நல்லா சிறப்புமா நாங்கள் இருந்தோம், நல்லா படித்தோம், நல்லா பேரோடு இருந்தோம். எங்களை அடுத்தது யாருமே கிடையாது. அதெல்லாம் இருந்தோம். இப்போ நாங்கள் எங்கே கிடக்கோம் பாட்டியம்மா மாதிரி உழைச்சது யாருமே உழைப்பாரு. அவங்கள மாதிரி யாருமே உழைச்சு கிடையாது. 100 வயசுல இருந்தாங்க, 100 வயசுல பாத்துக்குவாங்க. சாப்பிடுறது என்னமோ கம்மங்கூழ் தான், கம்மங்கூழும் வெங்காயம் தான். அப்படிதான் குடிச்சு பிள்ளைய வளர்த்தாங்க. எல்லா வீட்லையும் பிள்ளைய படிக்க வச்சாங்க. ஒரு தெருவுல படிக்காம இல்லை. நல்லா எல்லாரும் இருக்கிறப்போ எல்லாரும் நல்லா இருப்பாங்க. எல்லாருமே நம்ம எல்லாரும் நல்லா இருக்கோம். அந்த பெருமையும் பேரும் வந்து நீங்க அதை கொண்டு வந்தோம்னா நல்லா இருக்கும். சரி நண்டு பிடிச்சி வசதி இந்த மாதிரி ஒரு ஏழ்மையா வாழ்ந்து யாருமே வசதியானவங்க சொத்துக்காரங்களும் நாங்க ஏழ்மையா வாழ்வோம். அகம்பாமா எந்த கண்டாவும் எந்த இடம் தெரியாது. எங்களை பொங்கலுக்கு வளர்க்க அப்படின்னு போகிறதெல்லாம் தெரியும், வரதான் தெரியும். எதுவுமே எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் நாங்கள் வாழ்ந்தோம். 30 வயசுல இருக்கோம். 30 வயசுல எந்த வழி இல்லாமல் நாங்கள் கட்டிருப்பாங்க. நாங்கள் நல்லா இருக்கிறோமா எல்லா இடத்துலையும் எல்லா பொங்கலையும் போன இடம் தலைக்கும் நல்லா இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கும். வாரிசுகள் போற இடம்லாம் தலை சோறு சொல்றாங்க. அது ஒரு நல்ல விஷயம்.